ஷேய் விஷ்ணு பிரம்மா நீதி அரசரே. நீதி அரசர் பூமியில் இறங்கின பிறகு பூமி நீதி அரசராக ஆட்சிக்கு ஆண்டு கொண்டே இருக்கார் கடவுள். அப்போ இவனுங்க டெல்லியில் இன்னும் அந்த பேப்பரை வாசித்து 2 கையாக சேரில் தட்டுதான். அப்போ என்ன செய்யணும்? அப்போ கணக்கு நீதி அரசர்கிட்ட நாங்கள் 2 பேரும் கணக்கு கொடுக்கணும். டெல்லியில் உட்காந்து ஆட்டுதான், ரொம்ப மோசமாக ஆட்டுதான் நீதி அரசரே. அப்போ அவனை கையை 2ஐயும் பிச்சு விட்டு அப்படியே முண்டத்தோட வண்டியில் லாரியில் ஏற்றி கொண்டு வரணும். தமிழ்நாடுன்னு வச்சுருக்கான்ல, தாய் இந்தியா நாட்டில் கைலாசத்தில் தெற்கு பாளையம் ராஜபாளையம் சிலிவுத்தூருக்கு டெல்லியில் உட்கார்ந்துருக்க அனைத்தும் அப்படியே குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி பிரதமரை 2 கையாக பிச்சு முண்டத்தோடாக அப்படியே வண்டியில் ஏற்றி கொண்டு வரணும் நீதி அரசரே. நீதி அரசர் பூமியில் கணக்கு போட்ட பிறகு காகித பேப்பரை வாசிக்கக்கூடாது. அவன் என்ன பேப்பரை வாசிக்கான்? பூமியில் என்ன கட்டடம் கட்டணுங்க. மானிட பேர்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு? பூமி விளையுத விவசாயம் கொடுத்துருக்காரு. ஒவ்வொருத்தனும் 100 ஏக்கர் 500 ஏக்கரை விளைய வச்சு இந்த பேப்பரை வச்சு விளையாண்டு விற்று தின்னுக்கிட்டு அலையுதான். ஒவ்வொரு நாடாக ஒவ்வொரு மாநிலமாக அரசியல்வாதி அண்ணா நீதி அரசரே, அரசியல்வாதிக்கு அவன் குடும்பம் வரைக்கும் சாட்டையடி முனியப்பண்ட கொடுத்துருங்க. அவன் சாட்டையடியில் அவன் குடும்பம் 2 கை 2 கால் துண்டு துண்டாக போய் அவன் கொடியை தூக்கணும் பூரா ரசித்து பார்க்கணும், ருசித்து பார்க்கணும். அவன் குடும்பத்தில் போகிறத முக்கால் சத்தியம். கொடியை தூக்கக்கூடாதுன்னு எப்போ போட்டாச்சு. கொடியை பூரா தூக்கிடு. உலக நாடு கொடி வரக்கூடாது. தாய் இந்தியா நாட்டில் கொடி வரக்கூடாது. நீதி அரசரே, இந்த போர் வீலரில் கொடியை தூக்கிட்டே போகிறான். அவனை நீதி அரசர் தான் கட்டளை இடணும், கட்டளை விடணும், கட்டளை எழுதணும், கட்டளை போடணும். அப்போ போர் வீலரில் வண்டியில் தூக்கிட்டு எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் வரைக்கும் குடியரசுத் தலைவர் அனைத்தும் இந்த கொடியை தூக்கிட்டு போகிற கொடியை அப்படியே உள்ளே தள்ளிடணும். குடும்பத்தை தூக்கணும். அவன் வாரிசை தூக்கி போட்டால் அப்போ கொடி கணக்கு முடிஞ்சு போவோம். முக்கால் சத்தியம். போர் வீலரில் தூக்கி ஆட்டிட்டாடா போகிற கண்டார ஓலிமானுகளா ரஸ்கள். உன் பொண்டாட்டிமார்களுக்கு போய் அந்த கொடியை தூக்கி உள்ளே சொருவி வெளியே சொருவி நக்குங்கடா ரஸ்கள். பூமியை பாழாக்க வந்த பாய்ப்பேலை கொடியை தூக்கி தான் பாழாக்கிட்டான். கொண்டார ஓலிமான இருடா ரஸ்கள். போட்டாச்சு கணக்கு நீதி அரசரே இட்டா கணக்கில் கொடுத்துட்டோம். கொடி ஃபோர் வீலரில் போச்சு அப்படின்னா எஃப்ஐஆர் ஏற்கனவே போட்டிருக்கு. அந்த எஃப்ஐஆர் யார் போடுவா புரிஞ்சிப்பார். அதிகாரி பூரா புரிஞ்சிப்பார். முக்கால் சத்தியம். பத்திரப்பதிவு வெளியில் வென்று நுப்பாட்டெல்லாம் வச்சுக்கோ ரஸ்கள். எஃப்ஐஆர் போட்டாரா? அந்த எஃப்ஐஆரை போட்டோன்னே கையை காலை பிச்சு எடுத்து போடுவார். பத்திரப்பதிவு வெளியில் வென்று. அதுக்கப்புறம் புறக்கிற புறம் நடு வீதியில் பிச்சர்றா கையை 2 கையை முண்டத்தோடு போட்டா அப்படிம்பார். கடவுள் நீதி அரசர் போட்டார். உயிர் வாழதுக்கு பூமியில் கொடுத்துருக்கேன். உழைச்சி திங்க தெரியாமல் பூரா 2ஆம் நம்பராக விட்டு பாலாக்கி இருக்கா ராஸ்கல். கணக்கு போட்டார். 2 கை பிச்சிருவார். நீதி அரசர் போட்டார். கடவுள் நீதி அரசர் போட்டார். நீதி அரசர் கணக்கு இட்டார். கடவுள் படைப்பார். அவன் செஞ்ச பாவத்தை பிச்சு விட்டு அந்த பாவத்தை அவனே அனுபவிச்சு போட்டும்பார். புரியுதா? அதை அடித்து உயிரை இறக்குது பிடுங்குது இவர் வேலை தான். நீதி அரசர் கடவுள் தான் முடியும். முக்கால்